அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா மதிப்பிற்குரிய திருநங்கைகளே என்ற தலைப்பில் முதல் பகுதி பேசியிருந்தேன். ரெஸ்பெக்டட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படின்ற தலைப்பில் பேசியிருந்தேன். அதோடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு அதை பற்றி சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்றீங்களா தெரியல, எனக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயம், இந்த மாற்றங்கள் திருநங்கைகளுக்கு ஏற்பட்டுனா நம்ம எல்லாருடைய அந்த ஒரு எண்ணங்களும் அவங்க மீது அந்த பார்வை மாறணும். ஸோ அதுக்கான ஒரு முயற்சி தான் இது. அதனால தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பகுதிகள் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச போறோம் ஒவ்வொரு வீடியோலையும் இதை பத்தி. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ இப்ப தலைப்புக்கு போலாம். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருநங்கைகளை பார்க்கும் போதோ இல்ல அவங்களை பத்தி கேட்கும் போதோ யோசிக்கும் போது நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வித்தியாசமான தோற்றத்துக்கு எதிரான குரல், கைத்தட்டும் ஓசை, சிக்னல்ல ரயில்ல அவங்க காசு கேட்கறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க எங்கோ தனிச்சு வாழ்றது ஒரு கூட்டமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க யாராவது அவங்கள பத்தி அந்த ஒரு மதிப்பு கொடுக்காம அவங்களை கேலி பண்றது ஆண்களும் பெண்களும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க அந்த கவர்ச்சியான உடை அல்லது போதைக்கு அடிமை அல்லது பாலியல் தொழில், இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஓகே, அப்படி வரலாம். ஆனா அது எல்லா இடங்கள்லயும் எல்லா திருநங்கைகளும் பண்றாங்கன்னா நிச்சயமா இல்ல. இருக்கு, ஆனா அந்த மாதிரி எல்லாருமே இல்லை. அதுவும் நம்ம இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சரி, நான் திருநங்கைகளை பத்தி மேல சொன்ன விஷயங்கள் எல்லாமே நான் சொன்ன மாதிரி அங்கங்க நீங்க பார்த்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனா எல்லா இடங்கள்லயும் அந்த மாதிரி இல்லைன்றதும் உண்மை. அதே மாதிரி அவங்க ஏன் அப்படி வாழ்றாங்கன்னு நம்ம யாருமே அதிகமா யோசிக்கிறது இல்லை. அவங்க அப்படின்னு சொல்ற மொழி ஏன் அப்படி இருக்காங்கன்ற ஒரு விஷயம் நம்ம அதிகமா யோசிக்கிறது இல்லை. அதே சமயத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பல துறைகள்ல முன்னேறிட்டு இருக்காங்க. அரசும், மாநில அரசாகட்டும் மத்திய அரசாகட்டும் டிரான்ஸ்ஜெண்டருக்கான ஒரு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதன் மூலமா இன்னைக்கு நிறைய முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. ஆனா அந்த முன்னேற்றம் என்பது பாத்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல இருக்கும் ஒழிய நம்ம நிறைய அது பார்த்துட முடியாது. நிறைய மாற்றங்கள் நம்ம பார்க்கல. இதுதான் உண்மை. சரி, அதுக்கான காரணங்கள் என்னன்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை கிடைக்கும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம சில ஒப்பீடுகள் கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திருநங்கைகள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த ரெண்டு வாழ்க்கையை நம்ம வாழ்க்கை முறையை ஒப்பிட்டு பார்க்கலாம். எந்த வாழ்க்கை முறையோட ஒத்து போகுதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அதுக்கான ஒரு விடை தெரியும். சரி, அந்த வகையில முதல்ல பாத்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறையை பத்தி நான் ஒரு பட்டியலிடுறேன். அந்த பட்டியல்ல நம்மளுடைய, அதாவது ஆண்களுடைய பெண்களுடைய வாழ்க்கை முறையில எந்த அளவுக்கு திருநங்கைகளுடைய வாழ்க்கை முறை ஒத்து போகுதுன்னு பாருங்க. இதுல எங்கேயாவது ஒத்து போகுதுன்ற ஒரு கேள்விக்குறியா இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஆகுது. சரி, இப்ப நான் முதல்ல பாத்தீங்கன்னா ஆண்களின் பெண்களின் வாழ்க்கை முறையை ஒப்பிட்டு இந்த பட்டியலிடுறேன். நான் பட்டியல் போட போட ஒவ்வொன்றா சொல்ல நீங்க திருநங்கைகளுடைய வாழ்க்கை முறை அப்படியே மனசுல யோசிச்சு பாருங்க. நிச்சயமா அதுக்கான விடை கிடைக்கும். சரி, ஃபர்ஸ்ட் ஆண்களுடைய பெண்களுடைய வாழ்க்கை முறையை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முழுமையா பாசம் காட்டக்கூடிய அப்பா அம்மா, வசதிக்கு ஏத்த நல்ல ஸ்கூலு, நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூல், நல்ல நண்பர்கள், விருப்பப்பட்டபடி பாசமா கூட பிறந்தவங்க, அக்கறை காட்டக்கூடிய சொந்தக்காரங்க, படிச்சு முடிச்சதுமே படிப்புக்கும் திறமைக்கும் விருப்பத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல வேலை, அதுக்கு அடுத்தது கல்யாணம், குழந்தை குட்டிங்க, அப்புறம் அப்படியே பேரம் பேத்தி, குடும்பத்தோடைய அங்க அப்படியே குடும்ப எண்ணிக்கை பெருகிட்டே போகும், அந்த பாசங்கள் அதிகமாயிட்டே போகும். ஏதாவது ஒண்ணுனா நிக்கக்கூடிய, ஓடி வர, கஷ்டத்தை பேசிக்க, பரிமாறிக்க சொந்த பந்தங்கள்,
வசதிக்கு ஏத்த மாதிரி பிடிச்ச இடத்துல சொந்த வீடு இல்லைன்னா வாடகை வீடு, நேரத்துக்கு நல்ல சாப்பாடு, டூரு, ஷாப்பிங், ஹோட்டல், சினிமா, ஃபங்க்ஷன், இப்படி ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள். அதே மாதிரி வந்து உடம்பு சரியில்லாம் பார்த்துக்க குடும்பம், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதாகட்டும், நமக்கு தேவையான சுடுதண்ணி வச்சு தரது, சாப்பாடு போடுறது, இந்த மாதிரி வந்து எல்லா இடங்கள்லையும் நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கான வாழ்க்கை வந்து அமைஞ்சிருக்குது. அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை, விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம எப்படி வாழ நினைக்கிறோமோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இப்ப நான் அந்த பட்டியலிட்டம் பாத்தீங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது திருநங்கைகளுடைய வாழ்க்கை முறை ஒத்து போதான்னு பாருங்க. இன்னொரு முறை நீங்க அது வந்து அந்த பட்டியல் கேட்கணும் இல்ல யோசிச்சு பார்க்கணும், தயவுசெய்து இந்த முறை கேளுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இது உண்மையிலே வந்து ஒரு கொடுமையான விஷயம். இப்ப நான் வந்து பட்டியலிட்ட ஆணுடைய பெண்ணுடைய வாழ்க்கை முறை வந்து திருநங்கையுடைய வாழ்க்கை முறையில எங்கேயுமே ஒத்து போகாது. அவங்க எந்த ஒரு இப்ப நான் பட்டியலிட்ட எந்த ஒரு சந்தோஷத்தையும் எந்த ஒரு வாழ்க்கையும் வந்து அவங்க அனுபவிக்கல, வாழல. இதுதான் உண்மை. நான் இந்த வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சில திருநங்கைகளை பார்த்து சந்திச்சு பேசினேன். இதை பத்தி அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் பேசும்பொழுது அவங்க சொல்ல சொல்ல எனக்கே ரொம்ப வேதனையா போச்சு. அவங்களுடைய போராட்டங்கள், அந்த வாழ்க்கையில் அவங்க சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், அவமானங்கள், அந்த வேதனை, இதெல்லாம் கேட்க கேட்க அவ்வளவு ஒரு வேதனையா இருந்துச்சு, எனக்கு தாங்கிக்க முடியல. சரிங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து நம்ம பட்டியலிடலாம். ஏன்னா இப்ப வந்து பட்டியலிட்டது வந்து பாத்தீங்கன்னா ஆணுடைய பெண்ணுடைய வாழ்க்கை முறையை பட்டியலிட்டு அவங்களுடைய வாழ்க்கை முறையை ஒப்பிட்டு பார்த்தோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திருநங்கையுடைய வாழ்க்கை முறை வந்து ஒப்பிடுவோம் அடுத்த பகுதியில். அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதுதான் முக்கியம். ஏன்னா இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு என்னுடைய நோக்கம். தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க மறக்காம. நன்றி, வணக்கம்.